குரு பகவானுடைய பெயர்ச்சி இதற்கு ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்தோம்னா கூட, அதுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த ஆண்டுல இருந்தா, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா, லாங் டேர்மா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடிப்படையில பார்க்கிறோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்களேன், பாருங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைகிறார். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அதே மாரி தான் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி 1 1/2 வருஷங்களுக்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே கோச்சார பலன்களை சொல்லுகிற போதே, நீண்ட கால பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பலன்கள சொல்றோம். சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆனா டெய்லி மாறக்கூடிய கிரகமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறைந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால், நம்ம வந்து இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் ஆமா. நம்ம இந்த கிரகங்களுக்கு குறிப்பாக சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுல குரு பெயர்ச்சிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு குதூகலம், கொண்டாட்டம். ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறாங்க. அதற்கு காரணம் குரு பகவானுக்கு இயற்கை சுபர்ன்னு பேரு. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. உதாரணமா, ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குரு நன்றாக இருக்கிறபோது, குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது தான் குழந்தை பிறக்குது. இவ்வளவு ஏன்? ஒருத்தர் வந்து சொல்றாங்க, "எனக்கு எப்ப சார் கல்யாணம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஜோதிடர்கள் உடனடியா பார்ப்பது, குரு பலம் ஜாதகத்துல இருக்கா? பொதுவாகவே இந்த பெயர்ச்சி காலத்திலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய், அந்த கோயில்ல குரு பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, அவர் அர்ச்சனை செய்து வருகிற போது, உங்கள் குடும்பத்தார் பெயர்ல அர்ச்சனை செய்கிற போது, குரு பகவான் பலன்களை அள்ளி வழங்குவார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் நெஞ்சிற்கினிய மிதுனராசி அன்பர்களே, அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஒரு நல்ல அதி புத்திசாலிகளை காட்டுங்கள் அப்படின்னு ஜோதிடர்கள்ட்ட கேட்டா உடனடியாக மிதுன ராசியை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனம் உடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் மிதுன ராசிக்கு இறைவன் கொடுத்த வரம். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு கடந்த 5 ஆண்டுகளாக சூழ்நிலை சரியில்லை. ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வாழ்கிறோம், வாழ்க்கையே சரியில்லையே அப்படிங்கிற கவலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் அற்புதமான பலன் தர வருகிறார். கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் சார் அதனுடைய அருமை தெரியும். வெயில நடந்தவங்களுக்கு தான் சார் நிழலுடைய அருமை தெரியும். அப்படி குரு பகவானுடைய பயிற்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாக போறாரு. கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட அவமானங்கள், சரியா சம்பாதிக்க முடியாத தன்மை, ஹெல்த்ல உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ ஏற்பட்ட பாதிப்பு, நெருங்கிய உறவினரை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு இருக்கு? இப்படி நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே சார், நம்பிக்கிட்டு இருந்தேன் சார் வேலையை, அந்த வேலை போயிருச்சுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடியவராக குரு பகவான் வருகிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது ஸ்தானம், தனஸ்தானம், அதுல உச்சமடைகிறாருங்க. உச்சமடைகிறார்னா இது நாள் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடெல்லாம் விலகுங்க. மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பண வரவு வரும். அது ஒரு பெரிய யோகம். நல்ல பணவரவு வரக்கூடிய யோகம். இதனால் வரை என்னென்ன தடைகள் இருந்துச்சோ தடைகள் எல்லாம் விலகும், பணம் வரும். நீங்க பணம் கடன் வாங்கியிருந்தீங்க, கடுமையான கடன் தொந்தரவு உங்களை சுற்றி வர இருக்குன்னா இப்ப கடன் விலகுங்க. கடன் விலகி நல்ல இருக்கக்கூடிய கடனையும் அடைச்சிடுவீங்க. புதுசா நிறைய பணம் இப்ப கையில சேரும். இந்த பணம் சேருவதனால என்ன கேட்டீங்கன்னா,
உங்க குடும்பத்தார் தேவைகள், மகனுடைய தேவை, மகளுடைய தேவை, மனைவியுடைய தேவைன்னு அவரவர் தேவைகளை கேட்டு கேட்டு செய்வீங்க. அவர்களை பூரிப்படைய வைப்பீங்க. உங்க மனசு பூரிப்பா இருக்கும். பிறருக்கு செய்து செய்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து குடும்பத்திற்கு செய்து தான் சந்தோஷப்படக்கூடிய ராசி குதிரை ராசி. மனைவியுடைய முகத்துல சந்தோஷம், பிள்ளைகளுடைய முகத்துல சந்தோஷம் பார்த்து பார்த்து பூரிப்படைவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் இப்ப தன வாக்குஸ்தானத்துக்கு வருவதனால, உங்களுடைய தன புழக்கம் இருக்குவதனால நீங்கள் நினைத்தபடி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உருவாயிடும். மகனுக்கு படிப்பு இருக்கா, மகளுக்கு திருமணம் இருக்கா, இப்படி என்னென்ன விஷயங்களை நீங்க நிறைவேற்றணும், அதுக்கு என்ன படிப்புக்கு என்ன பணம் வேணும், திருமணம் செய்வதற்கு என்ன பணம் வேணும், அத்தனையும் உங்கள்கிட்ட இருக்கும். உங்க மனசுல இருந்த கஷ்டமெல்லாம் போயிடும். இப்போ உங்களுடைய குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த 2வது ஸ்தானம் குடும்பஸ்தானம். குடும்பத்தை முன்னேற்றிடுவார். உங்க பேச்சுல இது நாள் வரைக்கும் என்னங்க இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு புலம்பல் இருந்துச்சுன்னா அந்த புலம்பல் விலகிடும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பேச்சு இருக்கும். அதே போல குடும்பத்தார் அத்தனை பேரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6வது ஸ்தானத்தை அந்த குரு பகவானுடைய பார்வை படுகிறது. குரு பகவான் பார்வை கோடி நன்மையை தரும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் என்றால் என்ன நோய் நொடிகள் உங்களுக்கு இருக்கோ எல்லா நோய் நொடிகளும் விலகும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். செய்தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அதிகம். மறைமுக எதிரிகளால் தொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எதிரிகள் எல்லாம் விலகிடுவாங்க. உங்களுக்கு பெயர் புகழ் உறுதிங்க இந்த காலகட்டத்தில். அஷ்டமஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதனால உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும். கண்டங்கள் ஆபத்துக்கள் விலகும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அப்படிப்பட்ட யோகம் இப்போ உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறார். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்த உங்கள் தொழில் திடீரென்று பெரிய வளர்ச்சி அடையும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உழைப்புகளுக்கெல்லாம் இப்ப நற்பலன் கிடைக்கும். அந்த உழைப்புக்கு சேர்த்து வச்சு இப்ப பலன் கிடைக்கும். அந்த பலனாலே நீங்கள் புகழ்பெற்ற ஒருவராக ஆவீங்க. எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ நல்ல புகழ், உங்களுடைய கௌரவம் கூடும், அந்தஸ்து கூடும், பிறர் உங்களை ஏறெடுத்து வணங்கக்கூடிய நிலை வரும், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வரும், உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரும். அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான், மதுரையில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகும். இப்போ நற்பலன் கிடைக்கும். அந்த உழைப்புக்கு சேர்த்து வச்சு இப்ப பலன் கிடைக்கும். அந்த பலனாலே நீங்கள் புகழ்பெற்ற ஒருவராக ஆவீங்க. எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ நல்ல புகழ், உங்களுடைய கௌரவம் கூடும், அந்தஸ்து கூடும், பிறர் உங்களை ஏறெடுத்து வணங்கக்கூடிய நிலை வரும், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வரும், உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரும். அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான், மதுரையில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகும்.